வாழ்க்கை பராமரிப்புக்கான உதவி கோரும் சட்டப்பிரிவு வாழ்க்கை துணைகளுக்கு மத்தியில் சமத்துவத்தை ஊக்குவிக்க உருவாக்கப்பட்டதே தவிர சோம்பி இருப்பதற்காக அல்ல என டெல்லி உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. வருவாய் ஈட்டக்கூடிய திறன் இருந்தும் சோம்பி இருக்க விரும்பும் வாழ்க்கை துணைவிகள் இடைக்கால பராமரிப்பு உதவித்தொகை கேட்கக்கூடாது என்றும் நீதிபதி சந்திரதாரி சிங் தெரிவித்துள்ளார். தமக்கு வாழ்க்கை பராமரிப்புக்கான உதவித்தொகை வழங்க மறுத்த உத்தரவை எதிர்த்து பெண் தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு மனுவையும் அவர் தள்ளுபடி செய்தார். மன்னார் வளைகுடா பகுதியில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்க யாருக்கும் ஒப்பந்தம் வழங்கப்படவில்லை என மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் விளக்கமளித்துள்ளது. இதுகுறித்து மயிலாடுதுறை எம்பி சுதா எழுப்பிய கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி 2014க்கு பிறகு மன்னார் வளைகுடா பகுதியில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுப்பதற்கு எந்த நிறுவனத்திற்கும் ஒப்பந்தம் வழங்கப்படவில்லை என பதிலளித்தார். மேலும் காவிரி டெல்டா பகுதிகளிலும் புதிய எண்ணெய் மற்றும் எரிவாயு திட்டங்கள் எதுவும் நடைபெறவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.